எஸ் பூஸ்ட் மோட் ஆன் ஆயிடுச்சு. டிசைன் ஃபீச்சர்ஸில் தான் மிரட்டி விட்டாங்கன்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் மிரட்டி விட்டாங்க. 3 2 1 அண்ட் கோ. ஸோ இதுதான் இந்த காரோட ப்ளஸ் பாயிண்ட். எங்கேயாவது போனீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு BE6லேருந்து XEV9க்கு போயிருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த BE6 டிரைவ் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்துட்டு எவ்ரிடே மோடில் இருக்குது. அண்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் நான் செட் பண்ணியிருக்கேன். சார்ஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 95% சார்ஜ், 466 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் காமிக்குது. ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே அந்த இடத்துல தெரியுது, பட் உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே டிரைவ் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். இந்த கார் பார்த்தோம்னா 0 to 100 வந்துட்டு வெறும் 6.7 செகண்ட்ஸில் டச் பண்ணோம். பட் அதுக்கு வந்து நம்ம பூஸ்ட் மோட் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம டிரைவ் எடுக்கலாம். ஜஸ்ட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தாலே கார் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. சுத்தமாக சவுண்ட் எதுவுமே வரல. ஸோ இப்போ கொஞ்சம் கார்னர்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் பழகணும். அதான் ஃபஸ்ட் டைம் கார் ஓட்ட தெரியும். பட் இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதுக்கு பழகிக்கிற மாதிரி இருக்கும். நைஸ். அந்த இன்ஸ்டன்ட் டார்க் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது வண்டியில். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு 210 கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 282 bhp அண்ட் 380 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது 79 கிலோவாட் ஹவர் பேட்டரி பேக் இருக்க வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஓகே, ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நமக்கு கவலையே பட வேண்டாம். பட் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த பேட்டரியோட வெயிட்லாம் அதை வித் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதில் ஆக்சுவலாக எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது கைஸ். டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால லெவல் 2+ ADAS அந்த ஃபீச்சர் வந்துடும். பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அந்த ஃபீச்சர் கொடுத்துறாங்க. ஆட்டோ பார்க் அசிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் லோடட் கார் தான் இது. ஸ்டியரிங்லேயே பார்த்தோன்னா BE அப்படிங்கிற ஒரு லோகோ வந்துட்டு க்ளோ ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ யூஸ்வலி எல்லா EV காஸ்ட்லேயுமே இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டாட்டா பண்ணாங்க. ஸோ இதுலேயுமே வண்டி வர்றப்பே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டலில் கொடுத்துட்டாங்க ஸ்டியரிங் வீல். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஜாயின்ஸ்லாம் பெருசாக ஃபீலே ஆகலை. இப்போ நான் எவ்ரிடே மோடில் தான் இருக்கேன். ஸோ ரேஸ் மோடு இருக்குது, அதெல்லாம் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பேட் ரோட்ஸ் கொஞ்சம் நமக்கு உள்ளே ஃபீல் ஆகுது. பட் சஸ்பென்ஷன் நாய்ஸ்லாம் பெருசாக எதுவுமே உள்ளே கேட்கல. இதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஐலிங் சஸ்பென்ஷன் அண்ட் ரியரில் வந்துட்டு 5 லிங்க் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. செமி ஆக்டிவ் டேம்பர்ஸ் வந்துட்டு இதில் வந்துடுது. ஸோ அதனால் ரோட்ஸோட அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்டிஃபனிங்குமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி 700 பார்த்துருப்போம். ஸோ அதே ஃபீச்சர் தான் இங்கேயுமே கண்டினியூ ஆகுது. ஓகே, ஸோ இந்த லெவல் 2+ ADAS ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங், லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே வந்துடும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அந்த மாதிரி ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இது வந்து கொஞ்சம் பேட் ரோடு தான். ஸோ இது எப்படி டேக்கிள் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப வந்துட்டு அதை நம்மளை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கல. எப்போவுமே அந்த ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட்லாம் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஃபீல்லாம் அதில் இல்லை. இந்த பேட் ரோட் க்ராஸ் பண்ணுறப்ப மட்டும் நமக்கு அந்த ஃபீல் வந்துட்டு உள்ளே தெரியுது. பிகாஸ் இது வந்துட்டு 19 inch வீல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரைட் குவாலிட்டி தான் அதுலேயுமே இருக்கும். ஸோ பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் நம்ம லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணோம்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த வியூவுமே வருது. இன்ஸ்டன்ட் டார்க். ஸோ கண்டிப்பாக இதை ஓட்டி பழகிட்டு நம்ம நார்மலான பெட்ரோல் டீசல் கார்ஸ் ஓட்டினா பிடிக்காது. பிகாஸ் இந்த இன்ஸ்டன்ட் டார்க்குக்கு நம்ம பழகிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். பட் அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் ஒர்க் ஆகி ஸ்டியரிங் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது அந்த லெவல் 2+ ADASல வர ஒரு ஃபீச்சர் தான் இது. ஸோ இந்த டிரைவ் மோட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அண்ட் ஆல்சோ ஸ்டியரிங் இதுவுமே நம்ம வந்துட்டு சேஞ்ச் ஆகும், அதாவது ஆல்டர் ஆகும். ஸோ அதனால் என்ன ஒரு யூஸ்னால் சப்போஸ் நம்ம ரேஸ் மோட்லாம் போடுறோம்னா ஸ்டியரிங்கில் கொஞ்சம் அடிஷ்னலாக வெயிட் ஆட் ஆகும். அது நமக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் நம்ம புஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் சஸ்பென்ஷனும் கொஞ்சம் ஸ்டிஃபன் ஆகும். ரேஸ் மோட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த ADASல மட்டும் ஒரு 5 ரேடாஸ் அண்ட் ஒரு விஷன் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரேஸ் மோடில் கார் ரொம்ப 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 அக்ரெசிவ். ஓகே, ஒவ்வொரு டைம் சப்போஸ் நான் லெஃப்ட் ஆர் ரைட் இண்டிகேட்டர் போட்டு லேன் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சப்போஸ் அங்கே ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் இருந்துச்சுன்னா ஸ்டியரிங் லைட்டாக வைப்ரேட் ஆகுது. ஸோ அது வந்துட்டு நமக்கு சின்ன ஒரு இன்ட்ரூஷன் கொடுக்குது, வண்டி இருக்குது பார்த்து கிராஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு இதுதான் அது. ஸோ
இப்போ கூட நான் ரைட் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ஸ்டியரிங் வைப்ரேட் எதுவுமே தெரியல. வாவ், ரியலி நைஸ். ஸோ ரேஞ்ச் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த காரில் வந்துட்டு நல்ல ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 683 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்துட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா 500+ கிலோமீட்டர்ஸ் தாராளமாக உங்களுக்கு கிடச்சிரும். பிகாஸ் நானே இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மோடில் ஒரு 575 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தேன். 96% சார்ஜ் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் 500+ கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ஸோ அதாவது ரேஸ் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு 448 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்ச் காமிக்குது. 94% சார்ஜ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நார்மலாக இப்போ எலக்ட்ரிக் கார்ஸில் ஒரு சில கார்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ட்ராப் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு அப்படி ட்ராப் ஆகிற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி லீனியராக இருக்குது. ஸோ நம்ம பவர் கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கரெக்டாக ரேஞ்ச் வந்துட்டு ட்ராப் ஆகுது. எலக்ட்ரிக் கார்ஸ் அப்படின்னாலே நம்ம போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. பேட்டரி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். பட் இதில் வந்துட்டு அதை நான் பெருசாக ஃபீல் பண்ணல. இப்போ நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் வந்திருக்கோம். ஸோ இந்த காரோட ஹேண்ட்லிங் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்த. ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த கார்ஸில் வந்து 60ல் எடுப்போம். இதுலேயுமே நம்ம 60ல் எடுக்கலாம். பட் ஒரு சின்ன ஒரு ஆப்ஸ்டக்கிள். ஓகே, 60ல் நோ இஷ்யூஸ், ஈஸியாக எடுக்குது. பட் பாடி ரோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது உள்ள. ஓ, இன்னும் புஷ் பண்ண தான் சொல்லுது. அதாவது நம்ம ஒரு கார்னர் எடுக்கிறப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கல. இது 70ல் எடுப்போம். 70 ஆல்ரெடி 75ல் போயிட்டுருக்கேன். ஆ 80. நைஸ் 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 நைஸ். ஸோ சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 11.2 கிலோவாட் சார்ஜர் வந்துட்டு உங்களுக்கு ஹோம் சார்ஜிங் கொடுப்பாங்க. அது வந்துட்டு 0 to 100%, 7 to 8 ஹவர்ஸில் வந்துட்டு அது சார்ஜ் ஆயிரும். அண்ட் 175 கிலோவாட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் 20 to 80% வந்துட்டு வெறும் 20 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். டிசைன் ஃபீச்சர்ஸில் தான் மிரட்டி விட்டாங்கன்னு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ்லேயும் மிரட்டி விட்டாங்க. ஒவ்வொரு டைம் நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறப்போ அது என்ன அப்படியே அந்த சீட்டு பின்னால் என்ன புஷ் பண்ணுது. நைஸ். இண்டிகேட்டர் போடாமல் நீங்கள் ஒரு லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டியரிங்கில் வைப்ரேஷன் வருது. அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ் தான். ஸ்டியரிங் நம்ம கூட நல்லா கனெக்டடாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு பிரேக் பை ஒயர் டெக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல 0 to 100 செக் பண்ணலாம். ஸோ 3, 2, 1 அண்ட் கோ. ஸோ பிரேக்கிங்குமே பார்த்தோம்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆட்டோமேட்டிக்காக கேமரா ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு என்னால் உங்களுக்கு காமிக்க முடியல. பட் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பூஸ்ட் மோட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், பூஸ்ட் மோட் ஆன் ஆயிடுச்சு. ஓ நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் ஒர்க் ஆகும். அண்ட் கூல் ஆகிறதுக்கு ஒரு 15 செகண்ட்ஸ் திரும்ப டைம் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் வந்துட்டு பூஸ்ட் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் 10 செகண்ட்ஸ் தான் அதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது தவிர இந்த டிரைவர் ட்ரௌசினஸ் அலர்ட், அந்த டிடெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, சப்போஸ் நான் இப்போ வந்துட்டு ஃபோன் எடுத்து இப்படி காதில் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒரு வார்னிங் வரும், டிரைவர் அட்டென்ஷன், அவாய்ட் கேட்ஜெட் யூசேஜ் வைல் டிரைவிங் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ இது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ரோடை பார்க்காம இந்த மாதிரி சைடில் எங்கேயா பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அந்த டிரைவர் டிடெக்ஷன் வந்துட்டு ஆன் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கேமராவுமே வந்துட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வாக் அரவுண்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அண்ட் ஆல்சோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் கூலர்ஸ் போட்டிருந்தா கூட உங்களோட ஐயை வந்துட்டு அது சென்ஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படிங்கிறத அது டிடெக்ட் பண்ணும். ஸோ அது பேரே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் தான் அது. இப்போ நான் ட்ரைவ் பண்ண இந்த கிலோமீட்டர் வச்சு சொல்கிறேன். சப்போஸ் ஒரு நார்மலான ஒரு காராக இருந்தது, இல்லை இதே செக்மெண்ட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரிக் காராக இருந்தால் இந்நேரம் ஒரு 85%, 82%க்கு சார்ஜ் வந்திருக்கும். ஸோ அதை என்னால் இதில் ரொம்ப அப்ரப்டாக நோட் பண்ண முடியுது. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு இருக்கோம், சார்ஜ் என்ன இறங்கலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரியை. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்எஃப்பி பேட்டரி பேக் தான் வரும். அண்ட் இந்த காரை ஒரு சில பேர் நெகோஷியேட் பண்ணிட்டு XUV90 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த காருக்குள்ளே உட்காடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் டைம் உட்காடுறப்ப அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன்.
இன்னும் வண்டி வெளியே பார்க்க பெருசாக இருக்குது, உள்ளே வந்து குட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் வென் யூ லிவ் வித் இட், இது வந்துட்டு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காராக தான் ஃபீல் ஆகுது. ஸோ எடுத்த உடனே நீங்கள் வந்து உட்காந்திங்கன்னா அந்த ஸ்பேஷியஸ்னஸ்லாம் பெருசாக தெரியாது. பட் நீங்கள் பழக பழக அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைட் கொடுக்குது. உள்ளே உட்காரத்துக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்துட்டு கொஞ்சம் டில் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உட்கார்றப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் ஸ்பேஸ் ஃபீல் ஆகும். பட் உண்மையிலேயே நல்ல ஒரு கம்ஃபர்ட் எதுவுமே கொடுக்குது. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு BE6லேருந்து XCV9க்கு போயிருக்காங்க. அது வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த காரை அவாய்ட் பண்ணுறாங்க. பட் யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த காரை விட்டு XCV9க்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபைனலி 27.65 lakhs எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸிங். ஆன் ரோட்டில் வந்துட்டு 30.13 சம்திங் ப்ரைஸ் ரேஞ்ச் வருது. ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 30 lakhs. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக் கார்லேயே எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் வேணும், டிசைன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கணும், அண்ட் ரேஞ்சும் எனக்கு வந்துட்டு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு இந்த BE6 போகலாம். ஸோ இதுதான் இந்த காரோட ப்ளஸ் பாயிண்ட். எங்கேயாவது போனீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க, அந்தளவுக்கு இது டிசைன் வேறு லெவலில் இருக்கும். இந்த கார் லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஜான்லேயே லான்ச் ஆயிடுச்சு. ஸ்டில் வந்துட்டு இதுக்கான க்ரேஸ் வந்துட்டு இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த மஹிந்திரா BE6ஓட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மஹிந்திராவோட BE6 பற்றின உங்களோட தோட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video real soon. Take care, bye bye and drive safe.